நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதாக சபாநாயகர் ஓம் பிர்லா பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார். காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் தடுக்க முயன்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டதால் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டாம் என பிரதமர் மோடியை தான் கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் வேண்டுமென்றே பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் தடுத்ததாகவும் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி எம்பிக்களின் திட்டத்தை அறிந்தே நேற்று மக்களவையில் பேச வேண்டாம் என பிரதமரை கேட்டுக் கொண்டதாகவும் ஓம் பிர்லா பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். இது தொடர்பான விவரங்கள் என்ன? நேற்றைய தினம் மக்களவையிலே பிரதமர் நரேந்திர மோடி உரை நிகழ்த்தியிருந்த நிலையில் அந்த உரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா ஒரு முக்கியமான தகவலை சொல்லி இருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சிலர் திட்டமிட்டிருந்தார்கள் என்கின்ற ஒரு பகிரங்கமான தகவலை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் மக்களவையிலே வெளியிட்டிருக்கின்றார். காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் திட்டமிட்டு தடுக்க முயன்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டம் தீட்டப்பட்டதால் நாடாளுமன்றத்திற்கு வர வேண்டாம் என்று பிரதமர் மோடியை நாங்கள் தான் கேட்டுக்கொண்டோம் என்கின்ற ஒரு கருத்தையும் மக்களவையினுடைய சபாநாயகரான ஓம் பிர்லா தெரிவித்திருக்கின்றார். எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் பேச வேண்டும் என்று அந்த பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் எதிர்க்கட்சியை சார்ந்த பெண் எம்பிக்கள் வேண்டுமென்றே தடுத்தார்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கின்றார். நாடாளுமன்றத்திலே மக்களவையில் நேற்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கு பெற்று பதிலுரை ஆற்றாமல் அந்த பிரதமருடைய உரை ஒத்திவைக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அதற்கான ஒரு விளக்கமாக நேற்றைய தினம் ஏன் பிரதமர் உரை நிகழ்த்தவில்லை என்பது குறித்த ஒரு தகவலை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த சம்பவங்களை எல்லாம் ஒப்பிட்டு மக்களவையினுடைய சபாநாயகரான ஓம் பிர்லா தற்பொழுது இந்த தகவலை சொல்லி இருக்கின்றார். எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய திட்டத்தை அறிந்துதான் நேற்று மக்களவையிலே பேச வேண்டாம் என்று பிரதமரை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம் என்று மக்களவையின் சார்பிலே மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டதாகவும் காங்கிரஸை சேர்ந்த எம்பிக்கள் பலர் பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தார்கள் என்றும் சொல்லியிருக்கின்றார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திலே கடந்த 4 நாட்களாக நாடாளுமன்றத்தில் கடும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. எதிர்க்கட்சியால் கிட்டத்தட்ட 7 எதிர்க்கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் பங்கு பெற முடியாத வகையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏனாலும் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் 2020 காலகட்டத்திலே சீனாவினுடைய பீரங்கி படை இந்திய எல்லைக்குள் ஊடுருவி வந்த பொழுது அப்பொழுது தலைமை தளபதியாக இருந்தவர்களுக்கு மேலிடத்திலிருந்து உரிய அனுமதி வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னாள் தளபதியான நரவணே அவர்களுடைய புத்தகத்தை மையமாக வைத்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முழக்கம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஆதரவாக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடதுசாரிகளும் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி வந்தார்கள். அதன் காரணமாக நாடாளுமன்றம் தொடர்ந்து கூடுவதும் ஒத்திவைக்கப்படுவதுமாகவே கடந்த 3 நாட்களுக்கு மேலாக இருந்து வருகின்றது. இன்றும் அது தொடர்ந்து இருக்கின்றது. இந்த நிலையில்தான் நேற்று அந்த மக்களவையில் விவாதத்தில் பிரதமர் அவர்கள் பங்கு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த விவாதத்தில் பங்கு பெற்று குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திலே பிரதமர் உரை நிகழ்த்தவில்லை. அதற்கு என்ன காரணம், மக்களவையிலே பிரதமர் ஏன் பேசாமல் சென்று விட்டார் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் தான் இந்த விளக்கம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் திட்டமிட்டு பிரதமர் பதிலுரை ஆற்றினால் அவருடைய உரையை தடுத்து நிறுத்தக்கூடிய எண்ணத்தோடு இருந்தார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை ஓம் பிர்லா அவர்கள் மக்களவையினுடைய சபாநாயகர் சொல்லியிருக்கின்றார். எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதன் காரணமாக பிரதமரை அவைக்கு வர வேண்டாம், உரையாற்ற வேண்டாம் என்று நாங்கள் தான் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம் என்கின்ற ஒரு கருத்தையும் ஓம் பிர்லா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதிலும் முக்கியமாக எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த பெண் எம்பிக்கள் சிலர் வேண்டுமென்றே பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் தடுக்க செய்வதற்கான எண்ணத்தோடு தான் இருந்தார்கள். அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நாங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தோம், பிரதமருக்கு தகவலை சொல்லி அனுப்பியிருந்தோம் என்று ஓம் பிர்லா அவர்கள் ஒரு பரபரப்பான தகவலை பரிமாறிக் கொண்டிருக்கின்றார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதிலளிக்க மக்களவைக்கு பிரதமர் மோடி வரவில்லை. அதற்கான காரணம் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என்று சொன்னது நாங்கள் தான் என்று மக்களவையினுடைய சபாநாயகர் சொல்லி இருக்கின்றார்.
நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது தாக்குதல் நடத்த ஒரு திட்டம் இருந்ததாக அவர் சொல்லியிருப்பது முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு வகையான அமளியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கு அரசு தரப்பில் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களான அமைச்சர்களும் எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள். அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சியினர். அதே போன்று பட்ஜெட் உரை வாசிக்கப்பட்ட காலத்திலும் சரி, நாடாளுமன்றத்தில் பதில் உரையை முக்கிய தலைவர்கள் ஆற்றும் பொழுதும் பிரதமர் ஆற்றும் பொழுதும் அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார்கள். என்றாலும் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மூலமாக திட்டமிடப்பட்டதாக ஒரு பரபரப்பான தகவலை முதல் முறையாக மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா வெளியிட்டிருக்கின்றார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மான விவாதத்திலே பங்கு பெற்று பதில் உரை ஆற்ற வேண்டாம் என்கின்ற தகவலை பிரதமருக்கு நாங்கள் தான் சொல்லியிருந்தோம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். பல்வேறு முக்கிய அம்சங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்காவிற்கு சாதகமான அம்சங்கள் தான் நிறைந்திருக்கின்றன, இந்தியாவிற்கு எந்த அம்சங்களும் சாதகமாக இல்லை. பால் மற்றும் விவசாய பொருட்கள் பெரிய அளவிலே அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதியாக போகின்றது. இது குறித்தெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்று நேற்றும் அவர்கள் முழக்கமிட்டார்கள். அதற்கான பதிலை துறையினுடைய அமைச்சர்கள் தெரிவித்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து பிரதமர் தலையிட்டு பேச வேண்டும் என்று சொன்னார்கள். பிரதமர் பதில் உரை ஆற்றப் போகின்ற அந்த நேரத்துக்காக எதிர்க்கட்சிகள் காத்திருந்தார்கள். நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகளும் கணிசமான பலத்தோடு எண்ணிக்கையிலே இந்த முறை இருக்கின்றார்கள். எனவே இந்த புதிய அரசு அமைந்த பிறகு மத்தியிலே தொடர்ந்து எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதங்களை பேரவையிலே முன்வைத்து வருகின்றார்கள். ஒத்திவைப்பு தீர்மானங்களை வழங்கி அவற்றை மக்களவை ஏற்காவிட்டால் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுவதும் உறுப்பினர்களுடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஏன் உரை நிகழ்த்தவில்லை என்பதற்கான ஒரு பதிலை மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்திருக்கின்றார். பிரதமரிடம் அவைக்கு வர வேண்டாம் என்று சொன்னது மக்களவையினுடைய முடிவுதான் என்கின்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கின்றார். பிரதமர் நேற்றைய தினம் அவைக்கு வந்திருந்தால் அங்கே பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டம் இருந்ததாக எதிர்க்கட்சிகளை மறைமுகமாக விமர்சித்து இந்த கருத்தை ஓம் பிர்லா சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று அந்த பெண் உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி பதில் உரை ஆற்றியிருந்தால் அவருடைய பதில் உரையை இடைமறித்து முழக்கம் எழுப்பியிருப்பார்கள், அமளியில் ஈடுபட்டிருப்பார்கள், பிரதமரை தொடர்ந்து உரை நிகழ்த்த முடியாதபடி அவர்கள் செய்திருப்பார்கள். அதையெல்லாம் அறிந்து கொண்டுதான் மக்களவை அந்த முடிவை எடுத்திருந்தது. பிரதமரை பதில் உரை ஆற்ற வேண்டாம் என்று வலியுறுத்தியிருந்தது என்று மக்களவையினுடைய சபாநாயகர் கூறியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.